ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல பாரம்பரியமான பீக்கங்காய் கடையல் எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய சைஸ் பீக்கங்காய், ஒரு கொத்து கருவேப்பிலை, 4 பச்சை மிளகா, 3 பழுத்த தக்காளி, 100 கிராம் அளவு சின்ன வெங்காயம் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம். அது கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி மேலே தூவறதுக்காக எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த பீக்கங்காயோட தோல்லாம் லைட்டாக சீவிக்கோங்க. தோல்லையும் சத்து இருக்குது, ஸோ நீங்கள் லைட்டாக சீவிக்கிட்டா போதும். நெக்ஸ்ட்டு அதை நம்ம க்யூப் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி அதை நல்லா க்யூப் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுட்டு அதில் 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவு கடுகு ஆட் பண்ணி அதை நல்லா வெடிக்க விடுங்க. கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா அதில் 1/4 ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்ட 4 பச்சை மிளகாவை அதில் சேர்த்துக்கிறோம். அது கூடவே வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு தேவையில்லை, ஒரு கண்ணாடி பதத்துக்கு வெந்தால் போதும். இந்த அளவு ஆனோடனே அது கூட நம்ம எடுத்து வச்சிருந்த 3 தக்காளியை கட் பண்ணிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளியை நல்லா ஸ்மாஷ் பண்ணி வதக்கி விடுங்க. அது இந்த அளவு ஆயிடுச்சு, தக்காளியிலேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த பீர்க்கங்காயை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அதை நல்லா வதக்கி விட்டுருங்க. அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிடுங்க. வேற எந்த மசாலாஸும் இதுக்கு தேவையில்லைங்க. இப்போது அதை ஒரு 3 மினிட்ஸ் மூடி போட்டு மூடி வச்சுட்டு 3 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது இந்த அளவு மசிஞ்சு ரெடியாக இருக்குது. இப்போ இதில் 1.5 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்து கலந்ததுக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு கரெக்டாக இருக்குது, உங்களுக்கு கரெக்டாக இல்லைன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அதை 15 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு மூடி வச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போ அதை எடுத்து பார்த்தா இந்த அளவு இருக்குது. அதில் ஒரு மத்து எடுத்து அதை நல்லா அடுப்புலேயே வச்சு கடைஞ்சி விட்டுருங்க. அடுப்புலேயே வச்சு கடைய முடியலன்னா கீழே எடுத்து வச்சு கடைஞ்சிட்டு நீங்கள் அடுப்பில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கடைஞ்சி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ஆகிருக்கு. அது இந்த அளவு நல்லா மசிஞ்சு ரெடியாக இருக்குது. அவ்வளோதாங்க. இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லியை மேலே தூவி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டா நமக்கு பீக்கங்காய் கடையல் ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் நீங்கள் வாரத்துக்கு 2 நாள் சேர்த்துக்கிறது உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் நார்ச்சத்து இருக்குது, அப்புறம் வாட்டர் கண்டென்ட்டும் இந்த பீக்கங்காயில் அதிகமாக இருக்குது.
இது நீங்கள் அடிக்கடி சேர்த்து சாப்பிடுங்க. இது நீங்கள் ரைஸ் மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை எல்லாத்துக்கூடயும் இது பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். இது உங்கள் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம்.